என் அன்பு குழந்தையே, அவசரமாக உன்னை தேடி வந்த இந்த பிரத்யங்கரா, என்னுடைய வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடாதே. என் குழந்தையே, உனக்கு செய்த செய்வினையினுடைய இறுதி முடிவாக இந்த ஒரு உயிர் பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அம்மா என்ன சொல்கிறாள் என்று புரியவில்லை அல்லவா? என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கேட்டு முடிக்காமல் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. நீயாகவே ஒரு முடிவை கொண்டு அம்மாவை எடை போட்டு விடாதே. தாயானவள் என்ன சொல்ல வருகிறாள், இது நமக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை எப்பொழுதுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரியவில்லை. நீதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றாய். நீதான் எல்லோரையும் நம்மை போலவே என்று எண்ணுகிறாய். ஆனால் இந்த மனிதர்கள் யாரும் அப்படியல்ல. யாருடைய சிந்தனைகளும் நீ நினைப்பது போலில்லை. இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணம் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க பல முயற்சிகளை செய்கின்றார்கள். அதற்கு எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்கின்ற ஒரு முடிவுக்கும் வருகின்றார்கள். அப்படி ஒரு எல்லைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அந்த எல்லை எது தெரியுமா? அதுதான் செய்வினையினுடைய உச்சம். செய்வினை என்பது ஒருவருக்கு செய்கின்ற வினை. ஆனால் இதன் முடிவு எங்கு திரும்பும் தெரியுமா? நீ எந்த வினையை செய்கிறாயோ அது செய்தவருக்கே போய் சேரும் என்பது உண்மை. ஆனால் அதன் பாதிப்பு யாருக்கு இவர்கள் அனுப்புகிறார்களோ அவர்களுக்கும் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான். ஏனென்றால் செய்வினையின் உச்சம் அது உன் வாழ்க்கையை நெருங்கும் பொழுது சட்டென்று ஒரு நொடியில் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருந்திருந்தது என்றால் அந்த நேரத்தில் தெய்வமே நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அதனால் தான் எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், எந்த நிலையிலும் நேர்மறையாகவே யோசி, நேர்மறையாகவே சிந்தித்து கொண்டிரு. எங்கிருந்து எந்த திசையிலிருந்து எப்படி ஆபத்து வரும் என்று யாராலும் கணித்து விட முடியாது. அதனால் என் பிள்ளையை, உன்னை தேடி வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து உனக்கு முடிவு கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக நீ யோசிக்கும் பொழுது, எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையாக நீ சிந்திக்கும் பொழுது உனக்கு வருகின்ற ஆபத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்த வழியை தடம் தெரியாமல் ஓடிவிடும். வந்த வெளியே நிலைதடுமாறல் அது சென்றுவிடும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய பல நன்மைகளும் உன் கண் முன்னால் என்னவென்று தெரிய வரும் அல்லவா? உனக்கே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று அது தெரியப்படுத்தி உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு வரும். ஆனால் நான் சொல்வது உன்னை நோக்கி வந்த ஒரு செய்வினையினுடைய இறுதி முடிவாக ஒரு உயிர் பிரிய போகிறது என்று தானே. அது எந்த உயிர், யாராக இருக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். செய்வினை செய்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு பல நாட்களாகவே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் முழுமையான கவனத்தை செலுத்த முடியவில்லை. எந்த ஒரு காரியத்தை நீ செய்ய நினைத்தாலும் அதில் உனக்கு தடங்கல்கள் ஏற்படுகின்றது. தெய்வத்தை வணங்க நினைத்தாலும் அதை உன்னால் செய்ய முடிவதில்லை. ஏதேனும் ஒரு தடங்கல் உனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை நீ எல்லா நிலையிலும் என்னவென்று யோசிக்கும் பொழுது, இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் உணர வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது உன்னை சுற்றி வருவதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியாமலே போகலாம். உன்னை சுற்றி வருவது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடலாம். அதனால் இதனை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை இன்னல்களையும் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பதற்கு நான் உனக்கு பல வழிவகைகளை தேடும் பொழுதுதான் இந்த செய்வினையை முடித்து வைத்தால்தானே எல்லாமும் சரியாகும். நான் சொல்வது சரிதானே? சந்தோஷம் எங்கே? இந்த செய்வினையினால் உன்னிடத்தில் இருந்து பறிக்கப்பட்டது. அப்படியானால் இந்த செய்வினைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த செய்வினையை நாம் முடித்து வைக்க வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் நாம் ஒரு தெளிவான முடிவை எட்ட முடியும்.
அப்படியானால் மட்டும்தான் நாம் ஒரு தெளிவான புரிதலுக்குள் வர முடியும். இனி என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தையே, எந்த நிலையிலும் எதையுமே நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சற்று சிந்திக்க வேண்டும். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள். இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை கவனமாக நீ புரிந்து கொள். செய்வினைகளை முடித்து வைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அப்படியானால் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதனினுடைய பலனாக ஒரு உயிர் பிரிய வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது என்றால் அதை நாம் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். ஏதோ பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடியது இத்தோடு நின்றது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டியதுதான். வேறென்ன செய்ய முடியும்? எல்லா விஷயங்களும் இன்று அப்படித்தானே நடந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் நமக்கு துன்பங்களைத்தான் தர நினைக்கின்றது. எல்லோரும் வாழட்டுமே, எல்லோரும் வாழத்தானே பிறந்திருக்கிறோம், எல்லோரும் அவரவர்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டுமே என்று நினைப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகம், போட்டிகள் அதிகமாக இருந்து மற்றவர்களை அழிக்க நினைக்கின்ற உலகம், தன் முன்னிலையில் யாரும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்ற உலகம். இப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் யோசிக்கும் நேரத்தில் நாம் எந்த ஒரு சூழ்நிலையையும் அவ்வளவு சாதாரணமாக இந்த வாழ்க்கையை விட்டுவிட முடியாதல்லவா? யாரும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் நல்லதை செய்துவிட நினைத்து விடுவது கிடையாது. யாரும் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யார் வாழ்க்கையிலும் நன்மைகளை கொடுக்கவும் நினைத்து விடுவது கிடையாது. கஷ்டங்களை பார்த்து வேண்டுமானால் ரசிக்கலாம், அடுத்தவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து வேண்டுமானால் நாம் சிரிக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டும் சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்றும் தெரிந்து கொண்டும் ஏதோ ஒரு மனநிலையில் இந்த வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையை, செய்வினைகளை செய்ய நினைக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையின் பேரழிவை இவர்கள் சந்திப்பார்களே, இதனால் இவர்கள் குடும்பமே நிர்மூலமாகிவிடுமே என்று எல்லாம் யோசிப்பதில்லை. அது நடக்க வேண்டும் என்று தானே இதையெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்கு இறக்கப்பட வேண்டும் என்பதுதானே அவர்களின் எண்ணம். இது போன்ற மனிதர்களோடு தான் நீயும் பழகி கொண்டிருக்கின்றாய். இது போன்ற மனிதர்களுடன் தான் நீயும் உலாவிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொருவரும் என்னவெல்லாம் யோசிக்கிறார்கள், ஏதுவெல்லாம் சிந்திக்கிறார்கள் என்று எல்லாம் நினைத்து உன்னுடைய மனதை கலங்கடிக்காதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நம்மை தேடி வருகின்ற பிரச்சனைகளை ஒருபொழுதும் நாமாக சென்று இழுத்து கொள்வது கிடையாது. நமக்கு வருகின்ற இன்னல்களை ஒருபொழுதும் நாமாக சென்று தேடுவதில்லை. ஆனால் அத்தனையையும் தாண்டி நமக்கு ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது எனும் பொழுது இதையெல்லாமும் நாம் சற்று எதிர்கொள்ள துணியத்தான் வேண்டும் அல்லவா? வாழ்க்கையே ஒரு போராட்ட களமாக இங்கு இருக்கும் பொழுது இந்த போராட்டத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை ஒரு நாள் பெற்றுவிடத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற நேரம் இனி என்னவானாலும் ஏதுவானாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. செய்வினைகள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா கண்டு கொண்டதன் பலனாக உனக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்து தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. உனக்கு வரவிருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாறிவிட்டது. இப்பொழுது நான் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற நினைக்கின்றேனோ அதுவாகவே உன் வாழ்க்கையும் மாற வேண்டிய காலம் கைகூடி வந்து விட்டது. இந்த செய்வினையானது உன் இல்லத்தை நெருங்கி கொண்டிருந்த நேரம் இந்த பிரத்யங்கரா கண்டு கொண்டதன் விளைவு, இந்த செய்வினையினுடைய தாக்கம் உன் இல்லத்திற்குள் நுழையும் நேரமும் சரியாக இருந்தது. ஏன் தெரியுமா என் பிள்ளை? அந்த நேரம் உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறையான சிந்தனைகள் இருந்து கொண்டிருந்தது. எதிர்மறையான சிந்தனைகள் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அந்த இடத்தில்
பிரச்சனைகள் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எதிர்மறையான எண்ணங்கள் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அது யாருமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. உனக்கென்று என்ன நடக்க வேண்டுமோ அது கட்டாயமாக நடந்தே தீரும். உனக்கென என்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டுமோ அதுவெல்லாமுமே எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் உனக்கு நடந்தே தீரும். அத்தனையையும் தாண்டி இது உன் வீட்டை நெருங்கியதும் அங்கு சட்டென்று அந்த செய்வினை முதலில் தாக்கிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, நான் சொல்வது போல எவ்வளவுதான் இந்த செய்வினைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நினைத்தாலும் உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தெய்வத்தினுடைய ஆற்றலையே முறியடிக்கும் சக்தி கொண்டதாக இருந்து விட்டது. உனக்குள் இருந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுமையான வேதனைகளை கொடுக்க தயாராகிவிட்டது. இந்த நேரம் நான் சொல்வது போல உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் என்னவென்று நீ உணரத்தான் வேண்டும். என்னவாயினும் ஏதுவாயினும் என் பிள்ளை, இதையெல்லாம் கடந்து நீ நல்ல மனநிலையோடும் நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிரத்யங்கரா சொன்னது போல இந்த செய்வினை வந்ததும் உன்னுடைய எதிர்மறையும் இருந்ததும் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் என்னால் முடிந்த வரையிலும் நானும் முயற்சி செய்து உன் வீட்டின் முன்னின்ற ஒரு சிறு உயிரினத்தை அது தாக்கிவிட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை என்றால் என் குழந்தை, நான் சொன்னது அத்தனையும் உனக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்றால் இந்த நேரம் இதனை நீ தெரிந்து கொள். இந்த நொடி இதனை என்னவென்று நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டிய கட்டாயம். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் உன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டிய கட்டாயம். அதனால் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் முதலில் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை விட்டுவிடு. நேர்மறையான விஷயங்களை அதிகமாக உனக்குள் கொண்டு வா. ஒரு சிறு உயிரினம் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு நீ காரணமாக இருக்கிறாய் என்று அம்மா சொல்கின்றேன். தெய்வத்தின் துணை கொண்டு உனக்கு இந்த விஷயம் நடப்பதனால்தான் இத்தோடு முடிந்தது. இந்த பிரத்யங்கரா என்னுடைய துணையும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக நீ படுகின்ற பாடு என்னவென்று உன்னாலேயே கணிக்க முடியாது. நீ அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியாது. நடப்பது எல்லாமும் உன்னை இந்த சோதனையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று தெய்வங்கள் ஒரு முயற்சிகளை எடுக்கும் பொழுது எப்பொழுதுமே நமக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டுமல்லவா? செய்வினை இருப்பதை நீ நம்புவது உண்மை என்றால் அது உன் வீட்டை தேடி வருவதும் உண்மைதான். அது தாக்க முயற்சிப்பதும் உண்மைதான். ஆனால் நீ நினைத்தால் அதை தடுக்க முடியும். நீ நினைத்தால் அதை நடத்தாமல் பார்க்க முடியும். நீ நினைத்தால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் உன்னால் மீண்டு வந்துவிட முடியும். இதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்திவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த சமயம், இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் நல்லபடியாக வாழ வேண்டும். ஒரு வாயில்லாத ஜீவன் உலகத்தை விட்டு செல்வதற்கு நீ காரணமாக இனிமேலும் இருந்து விடாதே. என் பிள்ளையை, நன்றாக இருக்கின்ற ஒரு சிறு உயிரினம் சட்டென்று உயிரிழந்து விட்டது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இப்படித்தான் பல செய்வினைகள் இந்த மனிதர்களை தாக்கிவிட்டு செல்கின்றது. என் குழந்தையே, அது அந்த உயிரினத்தையும் தாக்கக்கூடாது அல்லவா? அப்படியானால் நேர்மறையான எண்ணம் கொண்டு என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து போராடி இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிக்கு நீ எப்பொழுதும் போராடி கொண்டே இரு. உன்னுடைய வெற்றியை உனக்கு நான் உறுதி செய்து கொடுப்பேன். அம்மாவின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த பிரத்யங்கரா நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் சாதித்து கொடுப்பேன். என்னவென்றும் ஏதுவென்றும் கலங்காது உன் வெற்றிக்கு எப்பொழுதும் நீ தயாராக இரு. உன்னை சுற்றி வருவது அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை இனி கொடுக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் நீ எதிர்பார்க்கின்ற விளைவுகள் உன்னை நம்பிக்கைப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காமல் இரு. எல்லா நிலையிலும் உனக்கும் நன்மைகள் உண்டு என்பதனை புரிந்து கொள். எல்லா சூழ்நிலையும் உனக்கும் சாதகமாக மாறும். உன் எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் எப்பொழுதுமே உன்னை
தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.